السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை என்பது நம்முடைய தலைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை 2 நாட்களாக நாம் தெரிந்திருக்கிறோம். பின்பு இப்போது 3வது தினமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் மதீனத்து வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு வேறு சில விஷயங்களை அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கை என்பது ஒரு பூரணத்துவம் பெற்றது. உதாரணமாக, ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 3 காலங்கள் இருக்கின்றது. சிறு பிராயம் முதல் அவருடைய இளமை பருவம் வரை, பின்பு அவருடைய வாலிபம், இது 2வது கட்டம். 3வது அவருடைய முதுமை. சிறு பிராயத்தில் அவர் அறியாதவராக இருப்பார். இளமையில் எதை எவ்வாறு என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்வார். 3வது முதுமை பருவத்தில் அவருடைய நிலைப்பாடு, அவருடைய பூரணத்துவம், அவருடைய முதிர்ச்சி அனைத்துமே அந்த முதுமை பருவத்தில் வெளிப்படும். இப்படி 3 கட்டங்கள் இருப்பதை போன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளை 63 ஆண்டு காலத்தையும் ஏற்கனவே நாம் 3 கட்டங்களாக பிரித்திருக்கின்றோம். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40 வயது வரை உள்ள யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. பின்பு 2வது கட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கை. பின்பு 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை. இப்போது நான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொன்னதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 63 ஆண்டு காலத்தையும் நீங்கள் இஸ்லாமிய பார்வையில் இணைத்து பாருங்கள். நபி அவர்களுடைய 40 ஆண்டுகள் ஒரு சிறு பிராயம் போன்றது. பின்பு வாலிபம் அடைந்த வாலிபத்தில் அவர் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை போன்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கை. பின்பு ஒரு மனிதர் பூரணத்துவம் பெற்று முதிர்ச்சி அடைந்து எதை தான் கற்றோமோ இதுதான் என் நிலைப்பாடு என்று பெறக்கூடிய அந்த கடைசி தன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை. இப்ப இதை அல்லாஹு தஆலா உலகம் படைத்தது முதல் கியாமத்து நாள் வரைக்கும் கூட இந்த 3 காலத்தை நாம் பிரிக்கலாம். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலாக படைத்தான். பின்பு சமூகம் வந்தது. அதற்கு பின்பு தூதர்கள் வந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் ஒரு மனிதனுடைய சிறு பிராயத்தை போன்று யதார்த்தமான ஒரு வாழ்நாள், ஒரு விஷயங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் வாலிப வயது, வாலிப பருவம். அந்த காலத்தில் அல்லாஹு தஆலா கொண்டு வந்த மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள், புரிய வைத்த விஷயங்கள். நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தை என்று சொல்கின்றோம். பிறப்பால் எல்லோருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்துதான் வந்தோம். மார்க்கத்தின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்து இந்த ஸ்ட்ராட்டஜி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் கொண்டு வந்த மார்க்கத்தினுடைய அந்த தன்மையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து வேறு ஒரு டர்னிங் பாயிண்ட்டுக்கு அது மாறுகின்றது. இது ஒரு மனிதருடைய வாலிப பருவம் என்று நாம் யோசித்துக் கொள்ளலாம். எதுவரை? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும். பின்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் பூரணத்துவமான வயது முதிர்ந்த அவருடைய காலம், அதாவது 3வது காலகட்டம். இப்ப இந்த 3வது காலகட்டத்தில் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எதை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தானோ, எது பூரணத்துவமாக வேண்டும் என்று நினைத்தானோ, சிறு பிராயத்தில் சில விஷயத்தை சொன்னான். பின்பு வாலிபத்தில் சில விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் சில விஷயத்தை அல்லாஹ் சொன்னான். அங்கிருந்து அதன் பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல் இந்த ஏரியாவை நீங்க கவர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கடைசியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த அந்த கடைசி காலகட்டம் பூரணத்துவமாக அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து எப்படி மனிதர்களை கொண்டு அமைக்க வேண்டும் என்று நாடினானோ அது ஒட்டுமொத்தத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் கொண்டு வந்து சேர்த்து முடித்து விட்டார். நான் சொல்ற இந்த உதாரணங்கள்லாம் புரியுதா? இது போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்தினுடைய கடைசி 10 ஆண்டு கால வாழ்க்கை. அதை புரியணும் அப்படின்னா ரொம்ப தெளிவு வேணும். ஏன்னா 10 வருடங்கள் போர் புரிந்திருக்கிறார்கள். இந்த போர், இந்த இஸ்லாம், இந்த தொழுகை, மஸ்ஜிதுன் நபவி, இந்த கட்டமைப்பு, இந்த இஸ்லாமிய அரசியல், இந்த இஸ்லாமிய அரசியல் சாசன சட்டம், இவை அனைத்தையும் முழுவதுமாக புரிய வேண்டுமானால் இப்ப நான் சொல்லக்கூடிய உதாரணங்களை எல்லாம் மிக துல்லியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் தெளிவா புரியும். இப்ப இந்த இடம் இன்னும் நான் தெளிவாக்கணும் அப்படின்னா, மக்கா என்ற பூமி ஆன்மீக பூமி. இது இந்த பூமி மக்கா என்ற பூமி என்பது சிறு பிராயம் போன்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காபத்துல்லாவை அல்லாஹ் கட்ட வச்சு அந்த பூமி. பின்பு பலஸ்தீனை நீங்கள் பார்த்தீர்களானால் இளமை, எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி அல்லாஹு தஆலா முடித்து விட்டார். பின்பு இது இரண்டையும் சேர்த்து மதீனாவை நீங்கள் நோக்கினீர்களானால் மக்காவில் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்த ஆன்மீகமும் பலஸ்தீனில் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்த அரசியலையும் ஒரு சேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில் நிலைநாட்டியதை 3வது கட்டமாக உங்களால் மிக அழகாக இதை புரிந்து கொள்ள முடியும். இப்ப நான் சொல்ற இந்த உதாரணங்கள் எல்லாம் விளங்குதா? இப்ப இன்னொரு ஹதீஸின் மூலமாகவே நான் வரேன். சஹீஹுல் புகாரியை நீங்கள் எடுத்து படித்து பார்ப்பீர்களே ஆனால் பலதரப்பட்ட ரிவாயத்துகளை கொண்டு ஒரு விஷயம் கூறப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய சமூகத்தாருக்கு உவமையாக, உதாரணமாக மிக தெளிவான சில விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் எப்படி சொல்கின்றோமோ அந்த மாதிரி அந்த விஷயத்தை நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விஷயத்தை பாருங்க. ஒரு மனிதர், ஒரு ஓனர் சில வேலையாட்களை வேலைக்கு நான் இவ்வளவு கொடுப்பேன் கூலி என்று பேசி வேலைக்கு அமர்த்தினார். வேலை செய்யற டைம் எவ்வளோ? ஃபஜ்ர்ல இருந்து லுஹர் வரைக்கும், காலை முதல் நடுப்பகல் வரைக்கும் வேலை செய்யணும். நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கூலி, ஒரு திராத், ஒரு திர்ஹம் கூலி உதாரணமா வச்சுக்கோங்க, ஒரு திர்ஹம் கூலி என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு அந்த மக்கள் வேலை செய்து பூரணமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து அவர்களுடைய பங்கை, கூலியை வாங்கி கொண்டு சென்று விட்டார்கள். பின்பு லுஹரில் இருந்து அசர் வரைக்கும் அதே ஓனர் வேறு சில நபர்களை வேலைக்கு அமர்த்துகின்றார். அவர்களும் வேலை செய்கிறார்கள், அவர்களுக்கு கூலி அதே ஒரு தீராத். நான் சொல்றது விளங்குதுங்களா? ஃபஜ்ர்ல இருந்து லுஹர் வரைக்கும் இருக்கக்கூடிய டைமிங்கும் லுஹர்ல இருந்து அசர் வரைக்கும் இருக்கக்கூடிய டைமிங்கும் மிகப்பெரிய வித்தியாசத்துல இருக்கு. ஆனா அதுக்கும் அதே கூலி, இதுக்கும் அதே கூலி. அந்த மக்கள் அந்த நேரத்தில் வேலை செய்துவிட்டு அந்த கூலியை வாங்கி கொண்டு சென்று விடுகின்றார்கள். பின்பு அசர் முதல் மக்ரிபு வரைக்கும் ஒரு கூலி ஆட்களை அதே ஓனர் அமர்த்துகின்றார். இவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம்தான். ஃபஜ்ர்ல இருந்து லுஹர் வரைக்கும் செஞ்ச நேரத்தை விடவும், லுஹர் முதல் அசர் வரைக்கும் வேலை செய்த அந்த வேலையாட்களுடைய நேரத்தை விடவும், அசர் முதல் மக்ரிபு வரை செய்யக்கூடிய வேலையாட்களுடைய நேரம் குறைவானது. ஆனா கூலி 2 தீராத். இப்படி பணிக்கப்படுறாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான ஒரு உதாரணத்தின் மூலம் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பூர்ணத்துவம் படுத்துவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு இந்த வேலையை துவங்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வேலை செய்த யூதர்கள் ஃபஜ்ர் முதல் லுஹர் வரைக்கும் வேலை செய்தார்கள்.
இதில் நல்லவர்கள் சரியானவர்கள் முழுமையாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து ஒரு கீராத் கூலியை வாங்கி கொண்டு சென்று விட்டார்கள். பின்பு லுஹர் முதல் அசர் வரைக்கும் செய்த அந்த வேலையாட்கள் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி வேலை செய்த அந்த ஹவாரியன்கள், இவர்களை பின்பற்றிய அந்த மக்கள், இவர்களும் அவர்களுக்கான வேலையை செய்து முடித்துவிட்டு ஒரு கூலியை வாங்கிவிட்டு சென்று விட்டார்கள். அசர் முதல் மக்ரிபு வரை வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் என்பவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் தோன்றி கியாமத் நாள் வரைக்கும் வர இருப்பவர்கள். இவர்களுடைய நேரம் குறைவானது, ஆனால் இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கூலி அதிகமானது. இதற்கான காரணம், இதற்கான நோக்கம், நாம் ஏற்கனவே கடந்த காலத்தினுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேலையையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையையும் சேர்த்து இப்போது நாம் பூரணத்துவப்படுத்துகின்றோம். ஒட்டுமொத்தமா, முழுமையாக ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் சேர்த்து நாம் பூர்ணப்படுத்துவதினால் இந்த விஷயம். இதே உதாரணத்தை இன்னும் தெளிவுபடுத்தினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வேலை செய்த மக்கள், அதாவது சிலர் ஃபஜ்ர் முதல் லுஹர் வரை வேலை செய்வேன் என்று கூலிக்காக வந்துவிட்டு வேலை செய்து கொண்டே இருக்கும் போது பிடிக்காமல், எங்களுக்கு கூலியும் வேண்டாம் உங்க வேலையும் வேண்டாம் என்றும் சிலர் சென்று விட்டார்கள். இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பகைத்து கொண்டு சென்று விட்டவர்கள். இதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பகைத்துவிட்டு சென்றதினால் அந்த பாவத்தை மட்டும் அவர்கள் சுமந்தார்களானா இல்ல, இனி வர இருக்கின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் மறுத்து விட்டார்கள். அதற்கு பின்னால் இருக்கின்ற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் மறுத்து விட்டார்கள். இதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வந்தவர்கள் லுஹர் முதல் அசர் வரை வேலை செய்கின்றேன் என்று ஒப்பந்தம் போட்டுவிட்டு அசர் வருவதற்கு முன்னால் தங்களுடைய வேலையை முழுமைப்படுத்தாமல் முறித்து கொண்டு சென்று விட்டார்கள். கூலியும் வேணாம் ஒண்ணும் வேணாம் சொல்லிட்டு. இதனால் இவர்கள் முன்னால் வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மறுத்து விட்டார்கள், பின்னால் வர இருக்கின்ற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மறுத்து விட்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து தொடங்கி நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஏற்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் நம்பி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஏற்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இன்ஜீலையும் நம்பி கடைசியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் பூரணத்துவம் படுத்திவிட்டது. இனி இந்த தஅவா பணியை, இந்த வேலையை இப்படித்தான் நாம் கொண்டு போக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகளில், குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் கடைசி 10 ஆண்டுகளில் இதுதான் மார்க்கம் என்று நமக்கு புரிய வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். அதற்கு பின்புதான் ஒவ்வொரு ஹலீஃபாக்களும் அந்த மார்க்கத்தை இன்னும் அழகாக கொண்டு சென்றார்கள். ஒவ்வொரு நாடுகளாக, ஒவ்வொரு மாகாணங்களாக இந்த மார்க்கத்தை எடுத்து கொண்டு சென்றார்கள். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்த அந்த பாலம் இருக்குதே, பாலம், இந்த தீன் அமைத்த அந்த பாலத்தை நாம் வாய்மொழியாக வைத்திருக்கின்றோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மீதுதான் கான்கிரீட் போட்டிருக்கிறார்கள். அதுதான் ஃபவுண்டேஷன், அதுதான் அடித்தளம். அதை வாய் வழியாக சொல்லிவிட்டு அப்படியே நாம இருக்கிறோம். இப்ப நான் உதாரணம் சொல்றேன் பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் கான்கிரீட் போடப்பட்ட அந்த பாலம், அடித்தளம். இது வெறுமனே நம்ம வாயால சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று யார் சொல்கிறாரோ அவர் முஸ்லிம் ஆகிவிட்டார் என்ற ஒற்றை வரியின் மூலம் இதை அப்படியே நம்ம கடந்து வந்துட்டோம். அப்ப 23 ஆண்டு காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த உழைப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா அப்படின்றதுதான் இங்க கேள்வி. நபி அவர்கள் கடைசி 10 ஆண்டு காலத்தில் எதை எப்படி கொண்டு சென்றார்களோ அதன் அடிப்படையில் நாம் இந்த கலிமாவை கொண்டு செல்கின்றோமா என்பதை மிக நிதானமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக நாம் புரிய வைக்கின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹ், இப்ப இத ரெண்டா பிரிங்க. லா இலாஹ என்பது ஒரு பதம், இல்லல்லாஹ் என்பது ஒரு பதம். லா இலாஹ கடவுள் இல்லை, இத முதல்ல சொல்லுங்கன்ற அல்லாஹ் தஆலா. வெறுமனே இல்லல்லாஹ் மட்டும் நீங்க பிடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. வெறுமனே
இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர அப்படின்றது அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதை மாத்திரம் நீங்கள் பிடித்துக் கொண்டிருப்பது எனக்கு வேண்டாம். என்னை தவிர புரியாதவன் அறியாதவன் வேறு கல்லை, வேறு மண்ணை, வேறு மரத்தை, வேறு சிலைகளை கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான். அதை நீங்க முதல்ல சொல்லுங்க. லா இலாஹ என்பதை நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிட்டு பின்பு சொல்லுங்கள். அப்ப கடவுளே இல்லையா அப்படின்னு அவன் கேட்கும் போது, இல்ல, அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான், இவன் மட்டும்தான் கடவுள், ஏனைய எதுவும் கடவுளுடைய பார்வையில் பார்க்கப்படக்கூடிய எதுவும் கடவுள் இல்லை என்பதை சொல்லுங்கள். இப்ப இங்க தெளிவா பாருங்க, இந்த இரண்டும் ஒன்றிணைத்ததுதான் மிக தெளிவான இஸ்லாம். இந்த இரண்டையும் பிரிக்க முடியாது. லா இலாஹவையும் இல்லல்லாஹ் என்பதையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. ஆனா மக்கள் இன்னைக்கு பிரிச்சுட்டாங்க. இன்று அறிஞர்கள் இதை பிரித்து விட்டார்கள். நான் தெளிவா திரும்ப சொல்றேன் பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வெவ்வேறு இல்லை, ரெண்டும் ஒண்ணு. இவை இரண்டும் சேர்ந்ததுதான் ஒற்றைப்படையான ஒரு வார்த்தை. இப்ப லா இலாஹ என்ற பதத்தில் இருக்கிறது அரசியல், இல்லல்லாஹ் என்ற பதத்தில் இருக்கிறது ஆன்மீகம். அல்லாஹ் ஒருவனை வணங்குவதென்பது ஆன்மீகம். அல்லாஹை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை முழு மூச்சாக இறங்கி செயல்படுத்துவது என்பது அரசியல். ஆனா இன்னைக்கு லா இலாஹ என்பது நம்முடைய லைஃப்லயே கிடையாது, நம்மளுடைய அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் கிடையாது. 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் நாம் வாழ்ந்து முடிந்ததற்கு பின்னால் லா இலாஹ என்பதற்காக நாம் எங்கு உழைத்தோம் என்று தேடி பார்த்தால் ஒரு புள்ளி அளவும் இல்லை. நாம் இருக்கக்கூடிய அதே தெருவில் இணைகள் நடக்கின்றது, நாம் இருக்கக்கூடிய இதே ஊரில் இணை நடக்கின்றது. எந்த இடத்தில் போய் நின்று நாம் சொன்னோம் லா இலாஹ என்று? இல்லல்லாஹ் மட்டும் பிடிச்சுக்கிட்டோம். பள்ளிவாசல கட்டி வச்சு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லல்லாஹ் இருக்கு, லா இலாஹ இல்ல. இது இஸ்லாமே இல்லைன்னு இஸ்லாம். லா இலாஹவும் இருக்கணும், இல்லல்லாஹும் இருக்கணும் என்பதுதான் பூரணத்துவம் என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமா ரொம்ப பெரிய ஒண்ணு, பெருசா கலிமா இல்லையே. ஒரு சகோதரர் இஸ்லாத்தை தழுவ நினைக்கின்றார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொடுத்தால் அவர் முஸ்லிமாக மாறிவிடுகின்றார். இது மிகப்பெரிய கலிமா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு வரி, அரை வரி. இப்ப பாருங்க, ஆனால் இந்த கலிமாவை நாம் உற்று நோக்க வேண்டும், மிக ஆழமாக உற்று நோக்க வேண்டும். இந்த கலிமா என்ன செய்துன்னு பாருங்க. இந்த கலிமாவை அவருடைய வாயால் அவர் மொழிவதற்கு முன்னால் இறை மறுப்பாளராக இருந்தார். இந்த கலிமாவை அவர் மொழிந்ததற்கு பின்னால் முஸ்லிமாக மாறுகின்றார். ஒரு 2 செகண்ட் ஆகுமா இதுக்கு? 2 செகண்டுக்கு முன்னாடி அவர் இறை மறுப்பாளர், ஆஃப்டர் 2 செகண்ட் அவர் முஸ்லிம். 2 செகண்டுக்கு முன்னாடி, இந்த கலிமாவுக்கு முன்னாடி அவர் அசுத்தத்தில் இருந்தார், ஷிர்க் என்ற நஜீஸில் அவர் இருந்தார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவுக்கு பின்னால் ஆஃப்டர் அவர் பரிசுத்தவானாக மாறுகின்றார். இந்த கலிமாவை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய கோப பார்வையில் அவர் இருந்தார். இந்த கலிமாவை சொன்ன 2 நிமிடத்தில் அல்லாஹ்வினுடைய பிரியத்திற்குரியவராக அவர் மாறுகின்றார். இந்த கலிமாவை சொல்வதற்கு முன்னால் நரகத்தினுடைய வாயில்கள் அவருக்கு திறக்கப்பட்டிருந்தது. குஃப்ரில் மரணித்தால் இந்த கலிமாவை சொல்லியதற்கு பின்னால் சொர்க்கத்தின் வாசல் அவருக்கு திறக்கப்படுகின்றது. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. 2 நொடி, 3 நொடி. இந்த 3 நொடிகளில் இந்த வார்த்தையை மொழிந்தவுடன் இத்தனை மாற்றங்கள். இப்ப இந்த வார்த்தை செய்யக்கூடிய மாயத்தை நாம் பார்க்க வேண்டும். உணர்ந்தாதான் இந்த மாயம். எப்படி உணரணும், இதனுடைய பொருள் என்னன்றதை நான் சொல்றேன். இப்ப என்ன ஆக்குது பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த கலிமாவை சொன்னார்கள். தங்களுடைய இரத்த பந்த உறவுகள் அந்நியர்களாகிவிட்டார்கள், அந்நியர்களானவர்கள் இரத்த பந்த உறவுகளாக மாறிவிட்டார்கள். ஆச்சா இல்லையா? இன்னைக்கும் இந்த கலிமா இதைதான் செய்து. யார் இந்த கலிமாவை சொல்லுவாரோ அவருடைய இரத்த பந்த உறவுகளாக இருந்தாலும் அவர் குஃப்ரில் இருந்தால் அவர் இவருடைய உறவில் வரமாட்டார். இரத்த பந்த உறவு வேற. நான் என்ன சொல்ல வரேனாக்கா, இஸ்லாமிய உறவாளியாக அவர் காண முடியாது. இப்ப இந்த பக்கம் யாரோ ஒருவர் அவருடைய உறவாளியாக மாறிவிடுவார். அந்நியர்களை
இது துணையாக மாற்றிவிடும். துணையோடு இருந்தவர்களே அந்நியர்களாக இந்த கலிமா ஒரு செகண்டில் மாற்றிவிடும். தந்தை குஃப்ரில் இருக்கிறார், மகன் கலிமாவை சொல்லிவிட்டார். இப்ப இந்த மகனுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய இரத்த பந்த உறவு அது இருக்கும். ஆனா உறவு முறை என்று வரும்போது இந்த கலிமா இருவருக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய தடுப்பு சுவரை கொண்டு வந்துவிடும். இப்ப இந்த கலிமா என்ன மாயம் செய்கின்றது, என்ன மந்திரத்தை இந்த கலிமா செய்கின்றது என்பதை நாம் காண வேண்டுமானால் இந்த கலிமாவுக்கு ஆப்போசிட் விஷயத்தை நீங்க எடுத்து பாருங்களேன். இந்த கலிமாவிற்கு ஆப்போசிட்டான விஷயம் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். சில மனிதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தனக்கென்று ஒரு மகனை எடுத்துக்கொண்டான் என்று பேசுகிறார்கள். வகாலு தகதர் ரஹ்மானு வலதா, ரஹ்மான் தனக்கென்று ஒரு மகனை எடுத்துக்கொண்டான் என்று பேசுகிறார்கள். அல்லாஹ் பேசுறான், இவர்கள் பேசிய இந்த வார்த்தை தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வதன்ஷக்குல் அர்து வதஹிர்ருல் ஜிபாலு ஹத்தா. இவர்கள் பேசிய இந்த வார்த்தை எவ்வளவு கெட்ட வார்த்தை என்றால், வானம் வெடிக்க பார்க்கிறது, பூமி பிளக்க பார்க்கின்றது, மலைகள் துகள் துகளாக சிதற பார்க்கின்றது. இவ்வளவு கெட்ட வார்த்தையை இவங்க பேசி இருக்கிறாங்க. என்ன வார்த்தை இது? லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு ஆப்போசிட்டான வார்த்தை. இப்ப நான் என்ன புரிய வைக்க வரேன் அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய ஆப்போசிட்டான வார்த்தை கோபத்தில் இவ்வளவு மாற்றங்களை நிகழ்த்த பார்க்கிறது என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை பாசிட்டிவில் எவ்வளவு மாற்றத்தை நிகழ்த்தணும்? சொல்றது விளங்குதா? லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு ஆப்போசிட்டான வார்த்தை நெகட்டிவ் விஷயத்தில் வானம் வெடிக்க பார்க்கிறது, பூமி பிளக்க பார்க்கிறது, மலைகள் சிதற பார்க்கின்றது இந்த வார்த்தையில் என்று அல்லாஹ் கூறுறான் அப்படின்னா, அப்ப பாசிட்டிவான லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை எத்தனை விஷயங்களை ஒன்றாக்கணும். நல்லா இருக்கிறது அந்த வார்த்தை பிளக்குதுன்னா, இங்கு துண்டு துண்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை இந்த கலிமா இணைக்கணும், மாற்றத்தை கொண்டு வரணும், மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தணும். இப்ப வெறுமனே கலிமாவோடு இருக்கிறதுனால மாற்றத்தை நிகழாது. யார் அந்த கலிமாவை மொழிகிறாரோ அவர்தான் மாற்றம் செய்ய வேண்டும். இந்த கலிமாவை உள்வாங்கி உணர்ந்து அவருக்குள்ளாக அந்த கலிமாவை ஊடுருவ செய்திருந்தால் அவருடைய உடல், அவருடைய உள்ளம், அவருடைய உணர்வு மாற்றத்தை ஏற்படுத்தும், சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும், பள்ளிவாசலில் மாற்றத்தை ஏற்படுத்தும், தன்னுடைய குடும்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும், தன்னுடைய ஊரில் குடும்பத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா வெறுமனே வாய் வழியாக சொல்லிட்டு நானும் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால தான் எந்த மாற்றமும் நடக்கல. அப்படியே இருக்கு. ஆனா மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எவ்வளவு பவர்ஃபுல் வார்த்தை பாருங்க, இது எவ்வளவு பவர்ஃபுல் வார்த்தை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய பொருளை நாம் விளங்காததனுடைய விளைவு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போ ஒருத்தர் தாகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தாகத்திற்கு தீர்வு தண்ணி. ஒருத்தர் தண்ணி 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 அப்படின்னு சொல்றாரு. காலையில தாகம் ஏற்பட்டுச்சு அவருக்கு, சாயங்காலம் வரைக்கும் தண்ணி தண்ணி தண்ணின்னு சொல்றாரே தவிர தண்ணியை குடிக்க மாட்டேங்கிறார். இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, தாகம் தீருமா அப்படின்னா நிச்சயமா தீராது. ஆனா இந்த லட்ச வாட்டி சொன்னதுக்கு பதிலா ஒரு வாட்டி தண்ணி எடுத்து அவர் குடிச்சிருந்தார் அப்படின்னாக்கா அவருக்கு தாகம் தணிஞ்சிருக்கும். பசிக்குது, பசி, சாப்பிட போறேன், பூரி சாப்பிட போறேன், இட்லி சாப்பிட போறேன், தோசை சாப்பிட போறேன் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், ஆனா சாப்பிடல. இப்ப பசி இது தீர்க்குமா அப்படின்னா வெறுமனே வார்த்தையால் சொல்வதை பசி தீர்க்காது. இத்தனை முறை சொன்னதற்கு பதிலாக ஒரு வார்த்தை, ஒரு இட்லி எடுத்து சாப்பிட்டிருந்தார் அப்படின்னாக்கா அவருடைய வயிறு பசிக்கின்றதை அடக்கியிருக்கும். இப்ப நமக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா அல்வா. ஒருத்தர் அல்வா 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 அல்வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, டேஸ்ட் வாயில வந்துருமா? அல்வா என்ற வார்த்தையை சொல்வதனால் வாய்க்குள்ள இனிப்பு வந்துடாது. அல்வாவை எடுத்து நாவில் வைப்பதினால் தான் வார்த்தை வரும், இனிப்பு டேஸ்ட் கிடைக்கும். இதே போன்றுதான் ஒருவர் வெறுமனே வாயால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னதினால் அவர் பூர்ணத்துவம் பெற்ற முஸ்லிமாக மாறிவிட மாட்டார். மாற்றமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவினுடைய ஆழத்தை, அதனுடைய அர்த்தத்தை முழுவதுமாக உணர்ந்து அதை செயல்படுத்தி மாற்றத்தை நிகழ்த்தினால் மட்டுமே அதற்குரிய பொருளை அவர் சரிவர நிறைவேற்றியவராக மாறுவார்.
இப்ப இந்த உதாரணம் நமக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வார்த்தையை சொன்னவுடன், இந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை நமக்குள் வந்தவுடன் மிகப்பெரிய பொறுப்புதாரியாக நாம் மாறுகின்றோம், மிகப்பெரிய பொறுப்பாளியாக நாம் மாறுகின்றோம். அல்லாஹ் நம்மை பணித்திருக்கின்றான், நம்மை பொறுப்புதாரியாக இந்த வார்த்தையின் மீது அமர வைத்திருக்கின்றான். இந்த வார்த்தைக்கு நாம் ஒட்டுமொத்த நபர்களும் பொறுப்புதாரிகள். ஒவ்வொரு நபர்களிடத்திலும் அல்லாஹ் கேட்பான், இந்த வார்த்தையின் மீது நீ என்ன அமல் செய்தாய்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் மீது நீ என்ன அமல் செய்தாய்? நீ என்ன மாற்றம் நிகழ்த்தின? நீ என்ன செஞ்ச? இது மிகப்பெரிய பொறுப்புதாரி. நாம் இந்த வார்த்தையை எடுத்தவுடன் உள்ளத்தில் முடிவு செய்ய வேண்டும், இந்த வார்த்தைக்கு புறம்பான எதுவும் என் உள்ளத்தில் கூட நான் நினைக்க மாட்டேன். இந்த வார்த்தைக்கு புறம்பான எதையும் என் செயல்பாடுகளில் நான் கொண்டு வர மாட்டேன். இந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டான எந்த விஷயமும் என் வீட்டிற்குள் நுழையாது. இந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டான செயல்பாடுகள் எதுவும் என்னுடைய வாழ்நாள் முழுக்க என் செயல்களில் காணப்படாது. இப்படி ஒரு முடிவு எடுத்து அதன்படி அவர் நடக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வார்த்தை உண்மையானது, உண்மையை அல்லாஹ் தஆலா கொண்டு வர விரும்புகின்றான். இதற்கு மாற்றமானதாக செயல்பாடுகள் ஒருவர் செய்தால் அப்போ நமக்கு நல்லா புரியுதா இல்லையா? நாம எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கோம், எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று நாம் பொய்யாக சொல்லி இருக்கின்றோம். அதுல எந்த உண்மையும் இல்லை, வெறுமனே சொல்லி இருக்கின்றோம். இது சொன்னதே பொய். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்வதின் மூலம் அல்லாஹுக்கு விருப்பமான செயல்பாடுகள் மட்டுமே நம்முடைய செயலில் காணப்பட வேண்டும். அல்லாஹிற்கு விருப்பமான விஷயங்கள் மட்டுமே நம்முடைய நாவால் பேசப்பட வேண்டும். அல்லாஹுக்கு விருப்பமான விஷயங்கள் மட்டுமே நம் கண்களால் பார்க்கப்பட வேண்டும். அல்லாஹுக்கு விருப்பமான விஷயங்கள் மட்டுமே நம் காதுகளால் கேட்கப்பட வேண்டும். இதை தாண்டி நாம் வேற ஒன்றை செய்கின்றோம், வேறு ஒன்றை பேசுகின்றோம், வேறு ஒன்றை கேட்கின்றோம். ஆனா சொன்னது லா இலாஹ இல்லல்லாஹ். இது பொய், இது பொய். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை உண்மையாக சொல்லிய ஒரு முஸ்லிம் இத்தனை விஷயத்திலும் அதை கடைபிடிப்பார். இப்ப விஷயத்துக்கு வாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன பொருள், என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பது இதனுடைய பொருள். இதுல அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கின்றான் லா இலாஹ. இலாஹ என்றால் கடவுள். லா இலாஹ எந்த கடவுளும் இல்லை இல்லல்லாஹ். இப்போ இலாஹ் என்பதனுடைய பொருளை நாம் தெளிவாக விளங்க வேண்டும். இலாஹ் என்பவன் அவன் அரசனாக இருப்பான், அவன் ஹாக்கிமாக இருப்பான், தீர்ப்பு வழங்குபவனாக இருப்பான், அவன் ரப்பாக இருப்பான், நம்மை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடியவனாக இருப்பான், அவன் பார்ப்பவனாக இருப்பான், அவன் கேட்பவனாக இருப்பான். இப்ப இந்த இலாஹ் என்ற இந்த வார்த்தைக்குள் ஒட்டுமொத்த 99 சிஃபாத்துகளையும் நீங்க கொண்டுட்டு வந்துருங்க. நான் சொல்றது விளங்குதுங்களா? லா இலாஹ கடவுள் இல்லை. இந்த இலாஹ் என்ற வார்த்தைக்குள் இத்தனை சிஃபாத்துகளையும் நீங்க கொண்டுட்டு வந்துருங்க. இப்படி ஒருவனும் இல்லை இந்த உலகத்தில் இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர. இந்த தன்மை யாரோடு ஜாயிண்ட் ஆகுகின்றதோ அவன் மட்டும்தான் கடவுள். இந்த தன்மைகள் யாரோடு சேரவில்லையோ அப்படிப்பட்ட யாருமே இந்த உலகத்தில் கடவுள் இல்லை. இதை மிக தெளிவாக நாம் உணர்வதுதான் முதல் கட்டம். இரண்டாவது கட்டம், அல்லாஹ் அவன் ஹாலிக் படைப்பாளன், அவன் ராசிக் உணவளிப்பவன். நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், இஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் அவன் புறத்திலிருந்து நடக்கின்றது. நமக்கு ஏற்படக்கூடிய நோய், நமக்கு ஏற்படக்கூடிய நிவாரணம் அவன் புறத்திலிருந்து வருகின்றது. நமக்கு நல்லது நமக்கு எப்படி நடந்தாலும் அது அவன் புறத்திலிருந்து தான் வருகின்றது. நமக்கு ஏற்படக்கூடிய இடர்கள், நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அவன் புறத்திலிருந்து தான் ஏற்படுகின்றது என்பதை மிக ஆழமாக நாம் உறுதிப்பட நம்ப வேண்டும். பின்பு நாம் கேட்டால் அவனிடம் மட்டுமே கேட்க வேண்டும். நாம் நம்மிடத்திலிருந்து எதையேனும் ஒருவன் எடுத்தால் அது அல்லாஹ் தான் எடுக்கின்றான். நமக்கு யாரிடமிருந்து ஏதேனும் ஒன்று கிடைத்தால் அது அல்லாஹ் தான் நமக்கு கொடுக்கின்றான். நாம் தலை குனிந்தால் அது அல்லாஹ்வின் முன் மட்டும்தான் தலை குனிய வேண்டும். நாம் கேட்டால் அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்க வேண்டும். நாம் சிரம் பணிவது, சுஜூது செய்வது, கை கட்டி நிற்பது, நாம் அடிமை என்பதை உணர்வது, நமக்கு எஜமானனாக நாம் உணர்வது, இத்தனையும் அல்லாஹ் ஒருவனுக்கு முன்னிலை மட்டும்தான்.
இதில் வேறு ஒரு கலப்படம் இருக்கிறது என்றால் மீண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நாம் பொய் வைத்திருக்கின்றோம். அது உண்மை இல்லை என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கடைசி பாயிண்ட நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நம்முடைய விஷயத்தில் லஞ்சம் வாங்கி கொள்வார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் நம்முடைய விஷயத்தில் அநீதத்தை தீர்ப்பாக வழங்குவார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் நம்முடைய விஷயத்தில் பொய் சாட்சியத்தை கொண்டு வரலாம். ஆனால் அல்லாஹ்வினுடைய காவலாளிகள் வானவர்களிடத்தில் ஒருபோதும் லஞ்சம் நம்மளால் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் பொய்யான சாட்சிகளை கொண்டு வர முடியாது. அல்லாஹ் நீதிபதியானவன் ஒருபோதும் அநீதமான தீர்ப்பை வழங்க மாட்டான். இப்ப இந்த இடத்தில் பிரச்சனை என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொய்யான சாட்சிகளுக்கு எதிராக நம்மால் பேசவும் முடியாது. ஆனால் இந்த உலகம் அல்லாஹுடையது என்பதினால், இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள்கள், விஷயங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள் அனைத்தும் அல்லாஹுடையது என்பதினால் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை ஒவ்வொரு பொருள்களும் பார்த்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொன்றும் நமக்கான சாட்சிகள், ஒவ்வொன்றும் நமக்காக நாளை மறுமை நாளில் சாட்சி கொண்டு வரப்படும். இப்போ நாம் பொய்யுரைத்தோம் என்றால், பொய்யர்களாக நாளை மறுமையில் நிற்கக்கூடிய நேரத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஊர், மலை, என்னவெல்லாம் இருக்கின்றதோ, வானம், பூமி, கடல், இத்தனையும் மனிதனுக்கு சாட்சி. என்னை படைத்ததை போன்று அல்லாஹ் உன்னையும் படைத்தான். நான் அவன் படைத்த விஷயத்தில் மாற்றம் செய்யவில்லை. அல்லாஹ்வை இறைவனாக ஏற்பதில் நான் எங்கும் இணை வைக்கவில்லை. ஆனால் நீ மாற்றமா நடந்த. ஆனால் நீ அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டத்தை புறம்பாக தள்ளிவிட்டு நீ உனக்கென்று ஒரு சட்டத்தை வகுத்துக் கொண்டாய். உலகத்தினுடைய சட்ட திட்டத்திற்குள் நீ சென்று கொண்டாய். அல்லாஹ்வினுடைய சட்டத்தை உன்னுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டு விட்டாய் என்று நாளை மறுமை நாளையில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயமும் சாட்சியாக கூறும். இப்போ ஒருவன் நினைக்கின்றான், அல்லாஹ்வினுடைய நீதிமன்றம் இங்கு எங்கு இருக்கின்றது? அல்லாஹ்வினுடைய காவலாளிகள் இப்போது என்னை எங்கு பிடிக்கப் போகின்றார்கள்? அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் சாட்சிகள், பொய்யான சாட்சிகள் எங்கு, உண்மை பொய் எங்கு இருக்கின்றது என்று ஒருவன் நினைத்து அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களுக்கு மாற்றமாக ஒருவன் நடந்தால் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், உலகத்திலேயே ஆக பெரும் முட்டாள் இவன்தான், ஆக பெரும் மூடன் இவன்தான், ஆக பெரும் குருடன் இவன்தான், ஆக பெரும் மோசடிக்காரன் இவன்தான், ஆக பெரும் ஈமான் இல்லாதவன் இவன்தான். அல்லாஹ்வினுடைய சாட்சிகளாக நாளை மறுமை நாளையில் அனைத்தும் நிற்கும் என்பதை கண்களால் பார்த்தும் காதுகளால் கேட்டும் ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கின்றான் என்பதை சாட்சி பகிர்ந்து கொண்டே இருக்கின்றது. இத்தனையும் பார்த்ததற்கு பின்பும் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் மாற்றம் செய்பவன் தான் மிகப்பெரிய கோமாளியாக நாளை மறுமை நாளில் நிற்பான், மிகப்பெரிய ஏமாளியாக நாளை மறுமை நாளில் நிற்பான் என்பதை மிக நிதானமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மூன்றாவது விஷயம், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது எதை பேசுகின்றது? லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு பின்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் இது எதை பேசுகின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தெளிவாக நாளைய தினத்தில் பார்ப்போம். இதை புரிந்தால்தான் மதீனத்து வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் நமக்கு புரிய வரும் என்பதினால்தான் இதையெல்லாம் நான் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றேன். அல்லாஹு தாலா இந்த கலிமாவின் மீது உண்மையான முஸ்லிம்களாக, உண்மையான முஃமின்களாக, இந்த கலிமாவை கொண்டு எது நோக்கம் என்று அல்லாஹ் நாடி இருக்கின்றானோ அந்த நோக்கத்தை முழுமையான அடிப்படையில் நாம் கடைபிடித்து வாழக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. மீண்டும் அந்த கேள்வியை உங்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன். தினம் தினம் ஒவ்வொரு சந்தேகங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அரபிக்கு விளக்கமாக தமிழ் தர்ஜுமாவில் நபியே என்று போடப்பட்டிருக்கும். அந்த வார்த்தை நம்மளுடைய கேள்வியில் இல்லை. அரபு மத்தனில் நபி என்றும் ரசூல் என்றும் எது இருக்கிறதோ அந்த வார்த்தை மட்டும்தான். உதாரணமாக குல் என்று எங்கெல்லாம் வருகின்றதோ அங்கெல்லாம் நபியே நீர் கூறுவீராக என்பது பொருள். அரபியில் இருக்காது, தமிழில் இருக்கும். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் ஒருவன் என்று. இது கேள்விக்கான பதில் இல்லை. வார்த்தையாகவே நபி என்றும் ரசூல் என்றும் அரபியில் எங்கு வந்திருக்கிறதோ அதை நீங்கள் கணக்கிலிடுங்கள் என்பதைத்தான் நாம் கூறியிருந்தோம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக.
சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு